இந்த காரடையார் நோன்புன்னு சொல்லுவாங்க. மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரக்கூடிய நாட்களில் அந்த சரடு மாற்றினா பாசி படிகிற வரைக்கும் அந்த நூல் சரடு அப்படிங்கிறது இருக்குமா. அந்த அளவுக்கு கணவனுடைய ஆயுள் பாக்கியம்ங்கிறது நீடித்து இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதை விட்டுட்டு போனோம் அப்படின்னா சில குடும்பங்களில் இந்த 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் 18ஆம் தேதி அந்த பெருக்குங்கிறதே பெருக வைக்குமா, திருப்பி திருப்பி செய்ய வைக்குமா, அந்த சரடை மாற்ற வைக்குமா. சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு தான் இந்த சரடை மாற்றுவாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த கணவனுடைய ஆயுளுக்காகவும் நீண்ட ஐஸ்வர்யத்துக்காகவும் நம்ம வீட்டில் சில தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, எதாட்டி நமக்கு உடம்பு படுத்திகிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த வரலட்சுமி விரதத்தின் மூலமாக கணவனுடைய அதாவது அன்பையும் கணவனுடைய சம்பாத்தியத்தையும் பெருக்கக்கூடியது இந்த வரலட்சுமி விரதம்.